அம்மா என்னால் தனியாக உன்னை ஒன்றும் பூஜை பண்ண முடியல, நான் எங்கெல்லாம் ஊர் சுற்றுறனோ அதெல்லாம் பிரதட்சிணமாக பண்ணின்றேன், நான் என்ன வம்பு பேசுகிறேனோ அதெல்லாம் உன் ஸ்தோத்திரமாக பண்ணிக்கியேன், நான் தூங்குறதெல்லாம் நீ சமாதின்னு நினச்சிக்கியேன், இப்படி நீ நினச்சிண்டாதான் நான் கரையேற முடியுங்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி இதுக்கு ஈக்குவலாக ஒரு திருப்புகழை பாடு அப்படின்னு உடனே பாடுறார். உனக்கு திருப்புகழே எல்லாம், திருப்புகழே மந்திரம் அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்படி ரமணர் இந்த திருவண்ணாமலைக்கு ஒரு அழகு என்ன அப்படின்னார், அருணாச்சலேஸ்வரரா ரமணர் வந்தார், காமாட்சியா சேஷாத்ரி சுவாமிகள் போய் சேர்ந்தார், அப்படியும் பார்க்கலாம். இன்னொன்று, நமக்கு 3 முக்கியமான தெய்வங்கள், காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சின்னு. காஞ்சி காமாட்சியா சேஷாத்ரி சுவாமிகள் வந்தார், மதுரை மீனாட்சியா ரமணர் வந்தா, காசி விசாலாட்சியா யோகிராம் சுரத்குமார் வந்தார். இப்படி 3 க்ஷேத்திரத்திலிருந்து 3 ஜீவன் முக்தர்கள். ஏன்னா அந்த ஸ்தல புராணம் சொல்றது, இந்த க்ஷேத்திரத்தில் எப்பொழுதுமே 5 ஜீவன் முக்தர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியலாம், தெரியாம போகலாம்.